வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீரிடம் 3-4 நட்சத்திர பாதங்களையும், திருவாதிரை 4 நட்சத்திர பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 ஆக இந்த 3 நட்சத்திரங்களையும் 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் என்று பார்க்கும் பொழுது, அது முதலில் குறிப்பாக தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். ஆனா அந்த குருவுக்கு வீடு கொடுத்த அந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால தொழிலில், வேலையில் நல்ல ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான். என்ன, விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் டிராவல் பண்ணுவீங்க அப்படிங்கிற அமைப்பை தருகிறது. அப்போ என்ன, வெளியூருக்கு செல்லக்கூடிய அமைப்பு, தொழிலுக்காக நீங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு, அல்லது ஸ்டேட் டு ஸ்டேட் ஒரு இடமாற்றத்துக்கான அமைப்பு. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கு. அதுவும் காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ நிச்சயமாக அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். அரசாங்க எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், அரசு துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் இடம் மாற்றமும் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு. தொழிலில் இருக்கின்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய தன்மை. ஏன்னா 10க்குரியவன் தனக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும், அந்த 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும், அந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தை, லாபஸ்தானத்தை பார்க்கிறதுனாலும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய இந்த புதன், அதாவது புதன் லக்னம் என்று சொல்லக்கூடிய ராசி என்று சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் இயற்கையாக இறைவன் கொடுத்த அனுகிரகத்தின் படியாகவும், நீங்கள் எத்தனை குலதெய்வத்தை நீங்க வேண்டியிருந்தீங்களோ அந்த வேண்டுதல் பலிக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கின்ற காரணத்தால் வேலை, தொழில், வியாபாரம் நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல, ஒரு வேலை அப்ளை பண்ணியிருக்கிற, காத்து கொண்டிருக்கிறேன், எப்பதான் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புதன் பகவான், உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த மாதம், குறிப்பாக சொல்ல போனால் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி, அதாவது 23/9/2024 அன்று உங்க ராசிநாதனான புதன் பகவான் ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக 4ஆம் இடமான கேந்திரஸ்தானத்தில் இருக்க போகிறார். அப்போ உங்க ராசிநாதன் பலம் பெற போகிறது. அப்போ உங்க எண்ணங்கள் ஈடேறப் போகிறது. எந்தெந்த விஷயங்களில் தடை கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாக போகிறது. நல்ல வேலை உங்களுக்கு அமைய போகிறது. படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்க போகிறது. புத்திசாலித்தனம் மெருகேறப் போகிறது. எந்த இடத்தில் எதை செய்யணுமோ அதை கச்சிதமாக செய்யக்கூடிய அந்த ஆற்றல், அந்த புத்திசாலித்தனம், ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பக்காவா திறம்பட வகுக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. என புதன் பகவானும் அந்த 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ புத்தியையும் அறிவை வைத்து செய்யக்கூடிய எந்த தொழில் மூலமாகவும் நல்ல வருவாய் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் வேலையில் இருக்கிறேன், நான் ஒரு சொந்தமாக ஒரு தொழிலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உதயமாகி, அதாவது பணத்தை மூலதனமாக போடாமல் தன்னுடைய அறிவை, புத்தியை வைத்து செய்யக்கூடிய கன்சல்டன்சி, தரகு, கமிஷன், இந்த மாதிரியான விஷயத்தில் மார்க்கெட்டிங் அந்த செக்டாரில் இருக்கின்றவர்களுக்கும் கணிசமான தன்மை, அதாவது ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும். அதே சமயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், தனம் திருப்தியாக இருக்குமா அப்படின்னு சொல்ல போனால், இந்த கையிருப்புக்கு பணக்காரகன், எப்பவுமே ஒரு பாக்கெட்ல பணம் அப்படிங்கிறது சுக்கிரனை பார்க்கணும். அந்த சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா. அப்ப இந்த மாதம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்க பாக்கெட்டில் பணம் நிரம்பக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்கிறது உங்களுடைய முயற்சியால. என முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக
இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் கேந்திர பலம் பெற்று வலிமையாக இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை, அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, உங்க முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மை, தைரிய வீரியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. சரி, ஒரு சிலர் கேள்வி கேட்கிறாங்க, இந்த குழந்தை பாக்கியம் சில தடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது, இந்த மாதம் நல்லா இருக்கா, குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு பிரமாதமாக இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 5ஆம் அதிபதியை பார்க்கணும். ஏன்னா 5ஆம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் அல்லவா? அந்த குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வலிமையாக இருக்கார், ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். சுக்கிரன் வலிமை, அப்போ 5ஆம் இடம் வலிமை, குழந்தை ஸ்தானம் வலிமையா இருக்கிறதுனால குழந்தை பிறப்பு என்கின்ற அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த அந்த சுக்கிரன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக குழந்தை அப்படிங்கிற அமைப்பு இந்த மாதம் நன்றாகவே இருக்கிறது. எத்தனையோ செலவு செய்தோ, எத்தனையோ பரிகாரம் செய்து, எத்தனையோ இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செஞ்ச அந்த குல தெய்வத்தின் அருள் என்பது இந்த மாதம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கிறது. என குல தெய்வத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் பாவம் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால நிச்சயமா அந்த அருள் என்பது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. குலதெய்வத்தினுடைய ஆசியோடு ஒரு நல்ல குழந்தை உங்களுக்கு பிறக்கும் என்பது தான் அமைப்பு. சரி, கடன் விஷயம், நோய் எதிர்ப்பு, பகை இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசியிலே போய் உட்கார்ந்திருக்கார். அதாவது எதிரியை கொடுக்கக்கூடிய, கடனை கொடுக்கக்கூடிய, நோயை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் போய் உங்க ராசியிலே உட்கார்ந்திருக்கார். அப்போ நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். என குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்த்து வளர்க்கின்ற காரணத்தால் கடன் கிடைக்கும். கடன் அப்ளை பண்ணீங்கன்னா கடன் கிடைக்கும், தொழிலுக்காக கடன் அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும், கடனை வைத்து அபிவிருத்தி செய்வது எல்லாமே ஓகே. பட் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல கடன் போகக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நோய் சம்பந்தப்பட்ட உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. அதுவும் குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், ஜீரணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்கிறது. என்ன செவ்வாய் உங்க ராசியில் இருக்கிறதுனால கோபத்தன்மைங்கிறது இயல்பாகவே அதிகமாக வரும். அதாவது கோபம், ஆக்ரோஷத்து வரக்கூடிய அமைப்பு, உங்களை ஏதாவது ஒரு வகையில் டெம்ட் ஆக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் என்ன இருந்தாலும் உங்கள் லக்ன அதிபதி, ராசி அதிபதி வலிமையாக இருக்கிறதுனால பெருசாக உங்களை ஒன்றும் செய்ய போவது இல்லை என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரி, அடுத்து வெளிநாட்டு வாழ்க்கை என்பது உண்டா? நான் ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும். ஸோ அந்த அமைப்பு இந்த மாதம் எப்படி இருக்கு? அப்போது வெளிநாட்டு தன்மை அப்படின்னா 12ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 12ஆம் இடம் நல்லபடியாக இருக்கணும், எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். 8ஆம் இடமும் நல்ல வலிமையாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடம் என்பது உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே அதாவது வெளியே கடத்தக்கூடிய தன்மையை கொடுத்துருவோம் அல்லவா? அப்போ அந்த குருவினுடைய பார்வை, குரு பார்த்தால் கோடி நன்மை என்கின்ற அமைப்பின்படி அந்த குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து தனது 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ நிச்சயமாக வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது. அப்போது ஐடியில் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாட்டில் போய் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறை இதில் இருக்கின்றவனாக இருந்தாலும் சரி, இல்லை எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரி, எப்படியோ ஒரு விதத்தில் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும், அதன் மூலமாக தன வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. அப்போ 8ஆம் இடம் என்பது ஒரு வலிவேதனை என்று சொன்னாலும் கூட திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 8ஆம் இடம் என்பதை நினைத்தில் கொண்டு அப்போ சில சமயங்களில் இந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள் தொந்தரவாக இருக்கிறது. ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இழுத்தடித்து கொண்டிருந்தது, நிறைய செலவு செஞ்சுட்ட ஒரு மன போராட்டமாக இருக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அந்த வழக்கிலிருந்து, அந்த மன போராட்டத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு, அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் தகப்பன் சார்ந்த விஷயத்திலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய, தகப்பன் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நல்லவைகள், நல்ல
தன்மைகள், பணம் அல்லது ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான அமைப்புகள் இருக்கிறது என 4க்குரியவன் 4ஆம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் அந்த காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய வீட்டை குறிக்கக்கூடிய காரகிரகமான சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் நிச்சயமாக ஒரு வீடு வாங்கணும் என்கின்ற ஆசையில் இருக்கின்ற இந்த மிதுன ராசி என்பர்கள் அந்த எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்கிறது. அதே சமயத்தில் தான் ஆசைப்பட்ட வாகனத்தை, புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் இருக்கு. என வாகனத்துக்கு காரக கிரகம் சுக்கிரன், அவர் வலிமை பெற்றிருக்கார். 4ஆம் அதிபதி வலிமை பெற்றிருக்கு. தாயின் மூலமாக நல்லவைகள், தாய் வர்க்கம் ரீதியாக நல்ல தன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, படிப்பு சார்ந்த விஷயத்தில் அனுகூல மேன்மைகள் தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா புதனும் கேதுவும் அந்த இடத்துல இருக்கார் அல்லவா, புத்திசாலித்தனம் மிக்க அந்த புதனோட ஞான காரகன் என்று சொல்லக்கூடிய கேது இணைந்து இருக்கின்ற காரணத்தால நல்ல ஞானம், நல்ல அறிவு, மறைமுகமாக தேடக்கூடிய சில தன்மைகள், கண்டுபிடிக்கக்கூடிய தன்மைகள், ரிசர்ச் துறையில் புதியதாக ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்து அதன் மூலமாக பெயரையும் புகழையும் தரக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் இந்த விஞ்ஞான துறையில் இருக்கின்றவர்களுக்கு, இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 27/9/2024 அன்று சுக்கிர பகவானுடைய ஜெயந்தி, சுக்கிர பகவானுடைய பிறந்த நாள் வெள்ளிக்கிழமை என்று வருகிறது. அப்போ யாருக்கெல்லாம் இந்த சுக்கிரன், அதாவது திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறதோ, அதாவது களத்திர ரீதியாக பிரச்சனைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, யாருக்கெல்லாம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, பாகப்பிரிவினை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரியான பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, பதவி கிடைக்க மாட்டேங்குது, பதவிக்காக, அதாவது பதவியில் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறேன், குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பர்கள் அன்றைய தினம் நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.